ஹாய் ஹலோ எவ்ரிவன். நேற்றுக்கு சாயங்காலம் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 உடைய ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து கமல் சார், சித்தார்த் சார், ஆக்ட்ரஸ் ரகுல் பிரீத் சிங், ஆக்ட்ரஸ் பிரியாபவானி சங்கர், மனோபாலா சார், விவேக் சார், நிறைய ஆக்டர்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து சங்கர் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து நான் பார்த்தேன். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்ததில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, சித்தார்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கரப்ஷனுக்கு எதிர்த்து போராடிட்டு இருப்பாரு. இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சேனாபதி வந்து ஃபாரின்லேருந்து கிளம்பி திருப்பி இந்தியாவுக்கு வருவார். ஸோ இதான் இந்த படத்தினுடைய கதையாக இருக்குன்றதை நான் நம்புறேன். இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையக்கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னா, கமல் சாரோடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். இந்த ஏஜ்லேயும் அவர் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஃபைட் பண்ணுறாரு, அவர் எஃபர்ட் எடுத்து நடிக்கிறாருன்னா அதுக்காக நம்ம கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். அண்ட் இந்த படத்துக்கு ஸ்ரீகர் பிரசாத் சாரோட எடிட்டிங்கும் ரவிவர்மன் சாரோட சினிமாட்டோகிராஃபியும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இன்னொருத்தரை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் சார். அவருடைய ஹார்ட் ஒர்க் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தெரியும். அவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. இந்தியன் ஒன்னோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் வந்து அவருடைய மகனை கொலை செஞ்சுட்டு ஃபாரினுக்கு போகிற மாதிரி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நெடுமுடி வேணு சார் இருக்கார். ஸோ இந்தியனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் இந்தியனுடைய செகண்ட் பார்ட்டையும் கனெக்ட் பண்ண போகிறது அவர் தான்ன்றது எனக்கு தோணுது. இந்த படத்தினுடைய சாங்ஸை சில நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இந்த படத்தினுடைய சாங்ஸ்லாம் கேட்டு பார்த்தேன். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த படத்தினுடைய சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலான்றது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கதறல்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் வந்து இந்த படத்தினுடைய பேஸ்க்கு மேட்ச் ஆகுமா அப்படின்றது தான் எனக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அண்ட் இந்த ட்ரெய்லருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். இந்தியன் ஒன்ல கரப்ஷன் எவ்வளோ தவறான ஒரு விஷயம்ன்றதை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இந்தியனுடைய செகண்ட் பார்ட்ல கரப்ஷனை பற்றி இது மட்டும்தான் பேசியிருக்காங்களா, இல்லை இன்னும் ஒரு சில விஷயங்களை பற்றி டெப்த்தாக பேசியிருக்காங்களான்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது என்ன பழைய காலத்து படம் மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய படங்கள் எல்லாமே கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட திரைப்படங்கள். ஸோ இந்த படத்துலையும் கதைக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருப்பாங்கன்றதே நான் நம்புகிறேன். அண்ட் நான் வந்து சங்கர் சாரோட எல்லா படமும் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர் அவர். இந்த படத்தினுடைய ட்ரெய்லரில் ஸ்டார்டிங்கில் ஒரு டயலாக் வரும். அது என்ன டயலாக்னா, நிறைய டேக்ஸ் கட்டுறோம் ஆனால் எந்த விதமான மாற்றமுமே இல்லையன்றது. அதெல்லாம் கண்டிப்பாக சங்கர் சாரோட டச்னே நம்ம சொல்லலாம். கமல் சார் வந்து இந்த ட்ரெய்லரில் ஒரு டயலாக் சொல்லுவார். அது என்ன டயலாக்னா, காந்தி வழியில் நீங்கள், நேதாஜி வழியில் நான். அந்த டயலாகுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மூவிக்கு ஹைப் கம்மியாக இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு நல்ல படம் எப்படி ஹைப் ஆகும்னா, அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் ஹைப் வரணும். சும்மா ரிலீஸ்க்கு முன்னாடி 10 ஆன்போர்டு போஸ்டர் போட்டு கண்டபடிக்கு ப்ரொமோட் பண்ணி 10 டீசர் 15 கிளிம்ஸ்னு ரிலீஸ் பண்ணி தேவையில்லாத ஓவர் ஹைப் கிரியேட் பண்ணி ஆடியன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹைப் கிரியேட் பண்ணுற டைமில் இவங்க வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து சங்கர் சார் அண்ட் அவருடைய டீமை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணோம். அண்ட் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக தெரிய போகுது. ட்ரெய்லர்லேயே நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிம்காக. நான் வந்து இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர் ரொம்பவே பிடிச்சது. நான் வந்து சங்கர் சார் அண்ட் கமல் சாரோடைய பெரிய ஃபேன். நான் வந்து இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜூலை 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. நான் இந்தியன் 2 படத்தை பார்த்து அதை பற்றின ரிவ்யூ அவங்க கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்தியன் 2 ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.